அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தியதின் பொருட்டால் அடுத்த ரமதானையும் அனுபவிக்கும் பாக்கியம் தந்தல்வானார். ஆயுள் காலத்திலே வரக்கச் செய்து, ஆரோக்கியத்திலேயும் வரக்க செய்து, மீண்டும் நோன்பு நோற்பதற்கும், தராவீஹ் தொழுவதற்கு, தொழ வைப்பதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, திக்ர் வதீஃபாக்களிலே ஈடுபடுவதற்கு அனைத்துக்கும் அல்லாஹ் சக்தியை தந்தல்வானார். அன்பிருந்த பெரியவர்களே, இன்று ஓதப்பட்ட 1 ஜுசுவிலே தாஹா என்கிற சூறாவும் உண்டு. மரியம் முடிந்து, கஹ்ஃப் முடிந்து, மரியம் முடிந்து, பிறகு தாஹாவும் முடிந்து, அதற்கடுத்து 17வது ஜுசுவை தொடங்கி 1/4 ஜுசு முடிந்திருக்கிறது. அல் அம்பியா என்று சொல்லப்படுகிற சூறா. நினைத்து பார்க்கிறோம், இந்த தாஹா என்கிற இந்த சூறாவிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுவது வழக்கம். ஏனால் மூசா கலீமுல்லாஹ், மூசாவுக்கே பெயர் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பேசும் பாக்கியப்பட்ட நபி. அவ்வப்பொழுது அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி பேசும்போது அல்லாஹ் கேட்கிறான், யா மூசா, ஓ மூசாவே, வமா தில்க பியமீனிக்க, உன்னுடைய கையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். உடனே கால சொன்னார்கள், ஹிய அஸாய், அது எனது தடி, கை தடி. அது எனது கை தடி என்றால் பதில் முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹோடு இன்னும் பேச வேண்டும் என்கிற ஆசையிலே கொஞ்சம் அதை விவரிக்கிறார்கள். கால ஹிய அஸாய் அதவக்கவு அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. நான் இதை வச்சு ஊண்டிக்குவேன், என்னுடைய கால்நடைகளுக்கெல்லாம் இலை தலைகளை பறித்து போடுவேன். அது மட்டுமில்ல ரப்பே, இந்த குச்சியில இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்கு. யார்கிட்ட? ரப்பிடத்திலே. ரப்புக்கு தெரியாதா என்ன? ஆனால் ஒரு குச்சியின் மீது இவ்வளவு நம்பிக்கையா? நான் ஊண்டிக்கொள்வேன், என்னுடைய கால்நடைகளுக்கு இலைதலைகளை பறித்து போடுவேன், இன்னும் அதிலே நிறைய விசேஷ குணங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த குச்சியின் மீது இவ்வளவு நம்பிக்கையா? கீழே போடுங்கள். அல்லாஹ் சொல், யாரா கீழே போட சொல்கிறாய்? உடனே கீழே போட்டார்கள். உத்தரவுதான், நமது அறிவை தாண்டி அல்லாஹ்வின் உத்தரவு, அதுதான் மிகைத்து நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் காட்டுகிறார். நீ ஒன்றை நம்புவாய், ஆனால் நான் ஒன்றை உத்தரவிடுவேன். உனது நம்பிக்கையா இல்லை எனது உத்தரவா? உனது அறிவா இல்லை எனது அறிவிப்பா? உனது அறிவுக்கு நீ முக்கியத்துவம் தருகிறாயா இல்லை என்னுடைய உத்தரவுக்கு நீ பணிகிறாயா? என் உத்தரவுக்கு பணிந்தவள், அதுதான் ஒரு முஃமினுக்கு அழகு. உடனே கீழே குச்சியை போட்டால் அது மிகப்பெரிய பாம்பாக உருவெடுத்து முன்னோக்கி வந்தது. கால அல்கிஹா யா மூசா ஃபஅல்காஹா ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ. கால, அல்லாஹ் சொன்னா, பயப்படாத மூசா, இவ்வளவு நேரம் அந்த குச்சியை பத்தி தானே இவ்வளவு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த குச்சி நான் ஊண்டிக் கொள்வேன், அதை கொண்டு இலைதலையெல்லாம் அடிச்சு போடுவேன், பிறகு அதுல இன்னும் விசேஷ சக்திகள்லாம் இருக்கும் சொன்னீங்கல்ல, அந்த விசேஷ சக்தி என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கேனும் ஊண்டினால் ஊண்டிய மாத்திரத்தில் இலைதலைகள் எல்லாம் வந்துவிடும். அதிலே தேவையான கனிகள் கூட வந்துவிடும். உடனுக்குடன் சாப்பிடுவதற்கு தேவையானதெல்லாம் வந்துவிடும். அதை நாம் சொல்கிறார்கள், இன்னும் அந்த குச்சிக்குள்ளே பல விசேஷ தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு புகழ்ந்தீர்கள் அந்த குச்சியை, அந்த குச்சியின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தீர்கள், இப்பொழுது ஓடுகிறீர்களே. கால, அல்லாஹ் சொன்னான், குதுஹா, அதை பிடியுங்கள். எங்கே பிடிப்பதை? அல்லாஹ் அதனுடைய வாயில பிடிக்கின்றன. நீங்கள் பயப்பட வேண்டாம். சனபீதுஹா சீரத்தல் ஊலா, நீங்கள் வாயில கை வச்சு பிடிங்க, மீண்டும் அது குச்சியாக விரியும். அதனுடைய வாய் 2ஆக பிளக்கும் போது குச்சியின் 2ஆக அதனுடைய பிடியாக. அதனால்தான் நாம் அசாவினுடைய அந்த அமைப்பை அதே அமைப்பில் வைத்திருக்கிறோம். இந்த அசா எங்கிருந்து வந்தது? ஹஜ்ரத் பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து கொண்டு வந்தார். பிறகு வாழையடி வாழையாக அப்படியே நபிமார்களிடத்தில் வந்து
கடைசியாக ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே இருந்தது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமனார் அல்லவா, ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஆடு மேய்ப்பதற்காக போனவர்கள் தானே. இங்கே மிஸ்ரிலே ஒருவன் தன்னுடைய இனத்தை, அதாவது கிபுத்தி ஃபிரௌனுடைய இனம், இவர்கள் பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ரவேலர்களில் பட்ட ஒருவரை அந்த கிபுத்தியில் உள்ள ஒருவன், ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்த ஒருவன் அடிக்கிறான். அதை பார்த்து கொண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை ஒரு குத்து விட்டார்கள். அவர்களுக்கே தெரியாது தனது குத்திலே இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் என்று. ஒரே ஒரு குத்து, ஃபவகஸஹு மூஸா ஃபகலா அலைஹி, அல்லாஹ் கலாவையே முடிச்சு வச்சிட்டான். கீழே விழுந்தான், இறந்து விட்டான். அடடா, இப்படி ஆகும் எனக்கு தெரியாது, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், ஃபிரௌன் இருக்க நான் தட்டி கேட்கிற அதிகாரம் எனக்கு இல்லை என்றார். அங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு ஆட்சி அதிகாரம் என்று இருக்கும் போது எவ்வளவுதான் அநியாயமே நடந்தாலும் அதை நேரடியாக கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை குர்ஆன் காட்டுகிறது. அது முறை பிரகாரம் தான் யாரை அணுகி அதை சரி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்ய வேண்டும். நேருக்கு நேராக மோதி எவரையும் அடிப்பதற்கோ குத்துவதற்கோ அவரை தண்டிப்பதற்கோ எவருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் இதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி குற்றவாளியாக விட்டாரோ அப்படி நீங்கள் குற்றவாளியாகி விடுவீர்கள். ஃபிரௌன் தேடிக்கொண்டு திரிகிறான். உடனே ஒருவர் சொன்னார், உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன், ஃபிரௌன் தேடிக்கிட்டு திரிகிறான், கையில சிக்கனைனா சரி வராது, நீ உடனே ஊரை விட்டு வெளியில போங்க. உடனே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊரை விட்டு வேகமாக போகிறார். ஃபஹரஜ நபிய அந்த ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று நடந்தே போகிறார்கள். மதியனை அடைந்து விட்டார்கள். அங்கே சென்றால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரவணைப்பதற்கான வேலையை அல்லாஹ் செய்திருக்கிறார். கடுமையான கஷ்டம், தண்ணீர் தாகம், பசி, கடுமையான பசி. அந்த நேரத்தில் அங்கே பார்த்தால் ஒரு கிணறு. அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை அங்கே உள்ளவர்கள் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அள்ளி முடித்த பிறகு மேற்கொண்டு 2 பெண்கள் அங்கே நிற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தராமல் மூடுகிறார்கள். உடனே இந்த 2 பெண்களும் தண்ணீர் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற நேரத்திலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி ஒரு கொடுமையா, அந்த பெண்ணுக்கு தண்ணீர் தராமல் ஏன் மூடுகிறீர்கள்? அவர்கள் போன பிறகு மெதுவாக சென்று அந்த கல்லை சாதாரணமாக தள்ளினார்கள். அது சாதாரணமாக தள்ளியது. அவ்வளவு சக்தி. ஒரு மாப்பிள்ளை என்றால் இவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். ஒரு ஆண் மகன் என்றால் அவன் இவ்வளவு சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த சக்தி எப்பொழுது கிடைக்கும்? சும்மா கிடைச்சிடுமா? ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும், ஆண்மை பலமும் இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்ததுதான் பலம். ஒரு மனிதனுடைய உடல் பலம் மட்டும் பலம் அல்ல, ஆன்மீக பலமும் வேண்டும். வெறும் ஆன்மீக பலம் மட்டும் பலம் அல்ல, உடல் புஜமும் புஜ பலம் இருக்க வேண்டும். இரண்டுமே இருந்தது. ஒரே ஒரு தள்ளு, கல் அப்படியே தள்ளி போய் விழுந்துச்சு. உடனே இந்த 2 பேரையும் தண்ணி அள்ளிக்க சொல்லி அந்த தண்ணீரை கொண்டு போய் யாருக்கு தருகிறார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் மக்கள். அங்கே போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு ஆணை பார்த்தோம், அவர் ஆன்மீகத்திலேயும் நல்லவராக இருக்கிறார், நல்ல புஜபலம் உள்ளவராக இருக்கிறார், அவரை நமது வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டுக்கலாமா? யார்கிட்ட? தன் தந்தை இடத்தில். அதே நேரத்தில் அங்கே தண்ணீர் அள்ளி கொண்டு போன பிறகு அந்த கல்லை தூக்கி மீண்டும் மூடி விடுகிறார். மூடிவிட்ட பிறகு ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரொம்ப பசியா இருக்கிறேன், ரொம்ப தாகமா இருக்கு, எந்த வகையான ஆதரவும் இல்லாத இடத்துல வந்து கிடக்கிறேன், நீ இப்ப என்ன கொடுத்தாலும் அதுக்கு நான் தகுதி, நீ இப்ப என்ன எங்க கொண்டு போய் சேர்த்தாலும் அதுக்கு நான் தகுதி, நான் இப்ப ரெடியா இருக்கேன். இந்த துஆவை எவர் எந்த நோக்கத்துக்காக ஓதினாலும் அந்த நோக்கம் நிறைவேறும். கிதாபில் எழுதுறார். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை செய்த போதே அந்த 2 பெண்கள் வந்துட்டாங்க. எங்க தகப்பனார் உங்களை கூப்பிடுறாங்க, இந்த தண்ணி எடுக்கிற விஷயத்துல நீங்க உதவியாக இருந்ததற்காக கூலி கொடுக்கலாம் நினைக்கிறாங்க. உடனே நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள், கல்லை தூக்கி எறியுங்கள், உடனே நான் திரும்ப வேண்டும் என்றால் திரும்பிக் கொள்கிறேன், நீங்கள் முந்தி செல்வதும் நான் பிந்தி வருவதும் அது நியாயம் அல்ல. ஏனென்றால் உங்களது நடை உடை அனைத்தும் என் பார்வையில் படும்.
ஒரு ஆண் முந்தி செல்ல வேண்டும், பின்னால் அந்நிய பெண்ணாக இருந்தால் பிந்தி வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நேர் மாற்றமான ஒரு சூழல். ஈமானே இழந்து விடும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாம நாள் சமீபிக்கும் நேரத்திலே ஒரு பெண் முன்னால் நடந்து செல்வாள், அந்த பெண்ணுக்கு பின்னால் ஒருவன் ஈமான்தாரி, மிகவும் இபாதத்துள்ளவன், மிக தக்வா உள்ளவன் புத்துயர்ந்து செல்வான், அவனது ஈமான் பறிக்கப்பட்டு விடும். உடனே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போக, பின்னால் அந்த இரண்டு பேரும் வர வீட்டை அடைகிறார்கள். அங்கே போய் பார்த்த பிறகுதான் வயோதிக பெரியவர் படுத்திருக்கிறார், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுதுதான், எனது வீட்டிலேயே உன்னை நான் வேலைக்கு வைத்துக் கொள்ள போகிறேன், 8 ஆண்டுகள் நீ இருப்பாயா என்று. பிறகு அதோடு சேர்த்து மீண்டும் 2 ஆண்டுகள் அதிகப்படுத்தி 10 ஆண்டுகள் உடன் இருந்து, அந்த உடன் இருக்கும் போதுள்ள வேலை என்ன? ஆடுகள் மேய்க்க வேண்டும். நான் இப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, கவலைப்படாதே, சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுது உள்ளிருந்து தன் மகளை அனுப்பி, உள்ளே குச்சிகள் நிறைய இருக்கிறது, அதிலிருந்து ஒரு குச்சி, இன்னும் குச்சி, அதை கொண்டு வா என்று அந்த அசாவை கொடுக்கிறார்கள். அதுதான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருந்த அசா. அந்த அசாவுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருந்தது தெரியுமா? ஆடு மேய்க்க போகிற போது இவர்கள் உறங்கிவிட்டால் தலைமாட்டில் வைப்பார்கள், இவர்களது கண் மூடிய மாத்திரத்தில் அந்த குச்சி எழுந்து கொள்ளும், அந்த குச்சி உயிர் பெற்றுவிடும். அது ஒரு மிகப்பெரியதொரு ஒரு அழகான ஒரு தோற்றத்திலே எல்லா இடத்தையும் ரோந்து பணியில் ஈடுபடும். ஆடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கும். அந்த ஆடுகளை யாரேனும் ஓநாய்களோ திருடர்களோ வந்தால் அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டுத்தான் இருக்கும். ஒரு தடவை உறங்கி எழுந்து பார்த்தால் அந்த குச்சியிலே ஒரு இரத்தக்கரையாக இருக்கிறது. உடனே என்ன ஆனது இந்த குச்சிக்கு, ஏன் இவ்வளவு இரத்தக்கரை என்று பார்த்தால் பக்கத்திலே பிரம்மாண்டமான ஒரு பாம்பு செத்து கிடக்கிறது. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீர் இன்னென்ன இடத்துக்கெல்லாம் ஆடுகளை மேய்க்க போகிறாய், ஆனால் இன்ன இடத்திற்கு போய்விடாதே, அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான பாம்பு இருக்கிறது, அங்கே போகாதே என்றார்கள். இவர்கள் இருந்த இடத்திற்கு பாம்பு வந்து விட்டது. அந்த பாம்பை சாகடித்து விட்டு மீண்டும் தலைமாட்டிலே வந்து படுத்துக் கொண்டது. எப்படிப்பட்ட குச்சி! அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை இருந்த காரணத்தால் அந்த குச்சியின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், குச்சியின் மீது கூட நம்பிக்கை வைக்காதே, அந்த குச்சிக்கு இந்த பவரை தந்ததே நான் தான், என் மீது நம்பிக்கை. உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு சொன்னான், எங்கு பார்த்தாலும் ஒரே கொலையாக இருக்கிறது, ஆண் குழந்தைகளை கொன்று குவிக்கிறார்கள் என்று நீ பயந்தால் உன்னுடைய மகன் மூசாவை ஒரு சின்னதொரு தொட்டில் செய்து அதிலே உள்ளே வைத்து மூடிவிடு, பயப்படாதே, மூடிவிட்டால் மூச்சு போய்விடும் என்றோ, அல்லது தண்ணீரில் விட்டால் உள்ளே மூழ்கி போகும் என்று பயப்படாதே, மூச்சை கொடுப்பவனும் நான் தான், மூச்சை எடுப்பவனும் நான் தான், தண்ணீரிலே நீ செலுத்து, அந்த தண்ணீரை மூழ்கடிக்காமல் நான் உத்தரவிடுவேன். அது மட்டுமல்ல, நீ அனுப்பும் போது வெறும் மூசாவாக போவார், திரும்பி உன்னிடத்தில் வருகிற போது முர்சலீன்களில் பட்டவராக ரசூலாக திருப்பி அனுப்புவேன் என்றார். எனவே அல்லாஹ்வின் உத்தரவு, கையில் வச்சிருக்கிற குச்சியை வச்சு கல்லை அடியுங்கள், பார்த்தால் 12 பாகமாக தண்ணீர் வருது. அந்த குச்சியை வைத்து கடலை அடியுங்கள், 12 பாகமாக பாதை தருகிறது. என்ன தெரிகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவை விட எனது உத்தரவு மிக உயர்ந்தது, என் உத்தரவுக்கு நீ கட்டுப்படுவாயானால் உலகத்தில் உள்ள அனைத்தும் உனக்கு கட்டுப்படும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். வல்ல ரஹ்மான் துரிதமன் செய்யும் பாக்கியத்தை தந்தல்.